வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டினா அந்த உற்பத்தி திறன்லாம் எப்படி நம்ம அதிகப்படுத்த போகிறோம் அதே கால அளவில் அப்படின்றது தான். ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு கதையை கேட்கலாம். எப்போவுமே சீரியஸாகவே பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் ஹியூமரஸாக ஒரு கதையை கேட்போம் அப்படின்னு தான் இன்றைக்கான கான்செப்ட். ஒரு ஆஃபீஸில் அரவிந்தன் அண்ட் தென் சுரேஷ் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அவங்களோட மேனேஜர் ஆப்வியஸ்லி. இந்த அரவிந்தனோட கேரக்டர் அப்படின்னா, அவர் சுற்றி எல்லாம் சுத்தமாக இருக்கணும், ஒரு டேபிள் க்ளீனாக இருக்கணும், ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அதுக்காக எல்லா ஹெல்த் ட்ரிங்க்ஸும் சாப்பிடுவார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். இன்னொருத்தர் அப்படியே குவைட் ஆப்போசிட். அந்த இடத்த பற்றிலாம் கவலை கிடையாது. அவருக்கு அந்த வேலை நடக்கணும், அவ்வளோதான். அவர் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்பார், ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். அவர் பாட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பார், எதனா பண்ணிட்டு அவருக்கு இதெல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி. இவருக்குடைய அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் அந்த சுரேஷ். ஒரு நாள் மேனேஜர் டாஸ்க் கொடுக்குறாரு. 2 பேருக்கு தான் கொடுக்குறாரு. பட் இது என்னென்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? 2 பேருக்கு கொடுக்குறாங்க. இந்த டாஸ்க் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி அரவிந்தன் கரெக்டாக 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்தார். வந்தோடனே அவரோட ஃபஸ்ட் வேலை என்னென்னா சுத்தமாக வச்சுக்கிறது. அவருடைய டேபிளில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி, பேப்பர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு, ஃபைல்ஸ் எல்லாம் கிளியராக வச்சுட்டு, லேப்டாப்ஸ்லாம் கரெக்டாக வச்சுட்டு, அந்த மவுஸ் கீபோர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு, ஸ்டிக்கி நோட்ஸில் எடுத்து கிளியர் டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு, அண்ட் தென் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி அவர் சிஸ்டமில் இருக்க தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதுவே ஆட்டோமேட் பண்ணி எவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 10:30 வரையும் இதெல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு 11 to 11:30 போயிட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துகிட்டு வர்றாரு, அதை குடிக்கிறார். இப்போது அந்த 10 to 10:30 இன்னொரு வேலை வேறு பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்பாட்டிஃபைலேருந்து நல்ல மியூசிக்கை லோ-ஃபை மியூசிக்கை வாங்கி எடுத்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு தேடி அவர் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு சவுண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படிலாம் வச்சுட்டு அவர் ஒர்க்குக்குள்ளே 12 மணிக்கு தான் என்ட்ரே ஆகிறார். அந்த டாக்குமெண்ட் பண்ணோன்னா 15 நிமிஷம் வேலை. பட் ப்ரிப்பரேஷனுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டார். இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் இவர் ஒரு வார்த்தை தான் கீப் பண்ணுறார், தீன்னு சொல்லிட்டு. அந்நேரத்துக்கு அவரோட ஃப்ரெண்டு வரார், சுரேஷ். சுரேஷ் என்ன மச்சான் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இவர் நான் ஒரு டீப் மைண்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னா. அது என்ன டீப் மைண்ட் ஸ்டேட் அப்படின்னா, நான் ஒரு வேலையில் ரொம்ப ஆழமாக இறங்கியிருக்கேன், இதுலேருந்து வர அவுட்கம் வேர்ல்டு லெவலில் இருக்கும், அதோடைய குவாலிட்டி அதோடைய அவுட்கம்லாம். அதை பற்றி உனக்கு தெரியாது, அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். அதை சுரேஷ் மறுபடியும் கேட்குறாரு, இல்லை பாஸ் சொன்னாரே அந்த வேலை தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அந்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் செய்யலான்னு போகிறார். பட் சுரேஷ் சொல்கிறார், சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இது ஒரு 15 நிமிஷம் வேலை தானே, இதை நான் அப்போவே பாஸுக்கு அந்த ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டேன், அவருமே அதை படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ஸ்டெப்புக்கே போயிட்டார். நீ என்னடானா இப்போ உட்காந்துட்டு அந்த 15 நிமிஷம் வேலையை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்க ஆரம்பிச்சார். இவர் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இவர் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரோ அந்த விஷயங்களும், அந்த டாக்குமெண்ட்டில் இருந்த அந்த தீன்ற வார்த்தை, இதெல்லாம் இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்போ அந்த சுரேஷ் ஒரு வார்த்தையை சொல்கிறார், இது இவ்வளோலாம் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளான்லாம் பண்ணிட்டு போயிட்டு 10 நிமிஷம் வேலையை செய்கிறதுக்கு 3 மணி நேரம் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனே பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது அந்த வேலையை செய்கிறதுக்கான விஷயம் கிடையாது, வேலையில் இருந்து தப்பிக்கிறதுக்கோ இல்லை தாமதப்படுத்துறதுக்கோ நம்ம பண்ணுற விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லிக்கிட்டு போயிடுறார். எவ்வளோ கரெக்டான வார்த்தை இல்லை? டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம எந்த வேலையும் பிளான் பண்ணி தான் செய்யணும். ஆனால் பிளான் பண்ணுறதையே ஒரு வேலையை உட்காந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நம்ம எப்போ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்கிறது? குறிப்பிட்ட கால அவகாசம் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அதில் நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டைமில் முடிக்கணும், ஒரு சிம்பிள் பிளானிங் இருந்தால் போதும். பிளான் பண்ணுறதையே நான் 3 மணி நேரம் பண்ணுவேன், 4 மணி நேரம் பண்ணுவேன்றேன்னா அது நிஜமாகவே
இந்த வேலையை செய்யறதுக்காக இல்லை, அந்த வேலையிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.